நான் தொடர்ந்து இந்த நம்ம வாக்கு தத்தத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறேன். கடந்த வாரத்திலே கொடுத்த செய்தி அநேகர் சாட்சி சொன்னாங்க. 8-9 பேர் யூடியூப்ல பார்த்துட்டு ஒரு 5 பேர் ஃபோன் பண்ணாங்க. உண்மையிலே எங்களுக்குள்ள சத்துருவை குறித்து பிசாசை குறித்து ஒரு பயம் இருந்தது பாஸ்டர். ஆனால் நீங்கள் தெளிவாக போன வாரம் என்ன பண்ணீங்க, அவனால் நம்ம முடிய கூட தொட முடியாதுன்னு நீங்கள் விளக்குனீங்க. ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இந்த சபைக்கு விஜயாமாவுடைய அண்ணன் பொண்ணுங்க அவங்க குடும்பமே வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன சாட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒரு பாஸ்டர் அவங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். வந்துட்டு 6 ஆவி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அன்னையிலேருந்து தூக்கம் போச்சு, அன்னையிலேருந்து சோறு போச்சு, அன்னையிலேருந்து எத்தனை ஆவி இருக்குது. அதில் செத்து போன மாமியார் வேறு எங்கே சுற்றின்னு இருக்கிறாங்களா? ஏசுநாதர் சுத்தலையான்னு கேட்டேன். அப்போது அவங்க பாருங்க, நான் எனக்கு தெரியல, அவங்க ஒருத்தருக்காக கூட கர்த்தர் பேசியிருக்கலாம். ஒரு சமாரியா ஸ்திரீக்காக நம்ம ஆண்டவர் மணிக்கணக்கில் காத்து கடந்தவர். அல்லேலூயா. இப்போதான் எங்களுக்குள்ள இருந்த பயம் போச்சு. ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் ஒரு நாளும் விருதாவாய் பேசுகிறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால தொடர்ந்து நீங்க இந்த தேவ செய்திகளை மாம்சத்தோட அல்ல ஆவியோட கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களோட பேசுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நாம் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எங்கள் அன்பின் ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது, வல்லமை உம்முடையது. இந்த பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு வரட்டும். மாம்சத்தின் வார்த்தைகள் மறைந்து ஆவியானவர் பேசுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயம் திறக்கப்படுவதாக உம் கரத்தில் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த வசனம், இந்த வார்த்தைலாம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வார்த்தை. இங்கே மரிப்பாய் என்று ஒரு பெரிய தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆனால் எசேக்கியாவுக்கு அந்த வார்த்தையின் மீது கவனம் இல்லை. எசேக்கியாவுக்கு அந்த வார்த்தையின் மீது கவலை இல்லை. எசேக்கியா அந்த வார்த்தையை குறித்து கவலைப்படல. அவர் சொல்றாரு மரிப்பாய் என்று. இவன் சொல்றான் நான் பிழைப்பேன். சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க. அங்கிருந்து வார்த்தை வருது மரிப்பாய்னு. அவன் என்ன சொல்றானா, இந்த வார்த்தை என்னை பிழைக்க வைக்கும், நான் வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன். ஆசீர்வாதமாய் வாழ வேண்டிய பலர், அலங்காரமாய் இருக்க வேண்டிய பலர், பிரம்மாண்டமாய் இருக்க வேண்டிய பலர், நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருக்க வேண்டிய பலர், சில வார்த்தைகள் அவங்களை நோக்கி வந்ததுனால அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை தான் உண்மை நம்பி சோர்ந்து போயிட்டாங்க. அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இவங்க வாழ்க்கையில முன்னேறாம நின்னுட்டாங்க. நான் இப்படி சொன்னா நீங்க ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வார்த்தை அல்ல. கர்த்தர் உங்களை நோக்கி எந்த வார்த்தையை கொடு, கையை தட்டிடுங்களேன். பக்கத்தில் இருக்கிற 2 பேரை தட்டுங்க. 2 பேரை தட்டுங்க, தட்டுங்க. 2 பேரை தட்டி, யாரோ சொன்னதை நம்பாத, யாரோ உன்னை பத்தி பேசினதை நம்பாத. உன்னை பத்தி அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா என்னை பத்தி கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. அலங்காரமா வாழ வேண்டிய ஆளு பிரதர் நீ, ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய ஆளு, பிரம்மாண்டமா வர ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. வர வேண்டிய நீ, யாரோ ஏதோ அன்னைக்கு ஒரு ஜோசியக்காரன் சொன்னா, யாரோ ஜாதகத்துல சொன்னா, யாரோ ஒரு சாபம் விட்டான்னு அதையே நினைக்காத. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷன் பல விதத்துல பேசுவான், கர்த்தர் ஒரே வார்த்தையை பேசுவார். அவர் சொல்லிட்டா உயிர் வந்துடும். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. அவன் பெரிய தீர்க்கதரிசியா இருக்கட்டும் பிரதர், அது சொன்னா நடந்துருமா? மேல இருக்கிற ஒரு சாவி கொடுத்தா தான் நடக்கும். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அங்கிருந்து வர வாழ்க்கை வார்த்தை மரித்து போய் விடுவார். இவன் அதை பத்தி கவலவே இல்லை. எப்பொழுதும் போல சுவர் போறான். நான் அடிக்கடி சொல்லுவேன், எசேக்கியாவுடைய குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசாங்கத்துக்கு அந்த அந்த ராஜ அரண்மனைக்கு வரும்போது அந்த சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு முன்ன ஒரு சோறு வச்சிருந்தாரு. ஆமேன்னு சொல்லுங்க. நான் கூட இப்போ வீட்டை விட்டு போறேன்னா பெட்ரூம் கிட்ரூம் எங்கேயும் ஜெபம் பண்ண மாட்டேன், ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்த வச்சிருக்கிறேன். அதான வந்து நான் ஆண்டவரே கறி வாங்க போறேன், ஆண்டவரே வெண்ணிலா ஸ்ட்ரீட்டுக்கு போறேன், ஆண்டவரே எங்க போறேன், போக்குவரத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த ரூட்டு ஏரியா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேர் செத்துட்டு இருக்கிறான். நான் வந்து பாதுகாப்பு வேணும்ல. அப்ப நான் என்ன நினைக்கிறேன், அவர் பாட்டுன்னு சொல்லிட்டு எஸ்ஏக்கு அவர், நீ போயா, வழக்கத்தின்படி என் அப்பா கிட்ட போவேன், வழக்கத்தின்படி எங்க அப்பா கிட்ட ஜெபி. இவ்வளவுதான் கையை தட்டுவீங்களா? ஆமென் சொல்லுங்க. நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அவனை நோக்கி வந்தது நெகட்டிவ் வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸை பாசிட்டிவா மாத்தி தனக்கு இப்படி நான் கையை தட்டிடுங்களே. நான் சொல்றேன், உன்னை பத்தி யாரு என்ன பேசினாங்களோ என்ன சொன்னாலும் நீ அதை கவலைப்படக்கூடாது. இந்த பைபிள் உன்னை பத்தி என்ன சொல்லுது?
அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இங்கே எசேக்கியாவை இப்படி காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்களேன். உணர்ச்சி வசப்படவோ, பதறவோ, அலறவோ, புலம்பவோ, வீணான வார்த்தைகளை சொல்லவோ எசேக்கியா இடம் கொடுக்கவே இல்லை பாருங்க. மற்றவர் மீது குற்றஞ்சாட்டவே இல்லை. அவன் இவனுக்கு பெரிய பெரிய வைத்தியர்லாம் இருந்திருப்பாங்க. அத்தனை வைத்தியர் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? அது வரைக்கும் பிழைப்பீர் 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 பிழைப்பீர்னு சொல்லியிருப்பாங்க. திடீர்னு ஏசையா வந்து செத்து போயிடுவீர்ன்றான். டக்குன்னு கோவம், என்னடா நேத்து கூட ஃபீஸை வாங்கின டாக்டரே, என்ன சொன்ன பொழைப்பன, இவன் சாவன்றான். அவன் மேல கோவப்படல, இவனுக்கு சீஃப் செக்ரட்டரி ஆலோசனைக்காரங்க மேல கோவப்படல. ஏன்? சொந்த மனைவி மேல கோவம். நமக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் மேலும் கோவம் வரும் பாருங்க. ரொம்ப பதட்டப்படுவோம், ரொம்ப அப்படியே புலம்புவோம், ரொம்ப அழுவோம், வார்த்தைகளை பலபலன்னு விடுவோம். ஆனா எசேக்கியாவை பாத்தீங்கன்னா ரொம்ப பூரணப்பட்ட ஒரு விசுவாசி, பூரணப்பட்ட மனுஷன். நான் இப்படி சொல்லட்டுமா, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பொறுமை, ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பூரணத்தை நான் எசேக்கியாவின் வாழ்க்கையில் பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. நீங்க உணர்ச்சி வசப்படும் போது, நீங்கள் கோபத்தில் அல்லது ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலையில நீங்க பேசுகிற வார்த்தை தான் உங்க வாழ்க்கையை கட்ட போகுதுன்னு நினைச்சுக்கோங்க. ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் நண்பர் தட்டி சொல்லு. கோபத்தில், உணர்ச்சி வசத்துல நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை. பாஸ்டர் இப்படி சொல்றார். ஆமென் சொல்லுங்களேன். கோபத்துல என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும், காணான் வேண்டாம், காணானுக்கே போல சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. போதும் கர்த்தாவே. ஒரு எசபேலை பார்த்து போதும் நீ போப்பா. ஆமென் சொல்லுங்களேன். பவுலுக்கும் பர்னபாக்கும் பயங்கர சண்டை ஊழியத்துல, நான் பிரிந்து போகிறேன், பர்னபா நீ காணாமையே போயிட்ட. அல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா? உணர்ச்சி வசத்துல நான் பேசுகிற வார்த்தைகளை பரலோகம் கேட்டுக்கொண்டிருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மனுஷன் பாருங்க, பிரச்சனை நேரத்துல, உணர்ச்சிய கோபத்து நேரத்துல ரொம்ப அமைதியா, யார் மேலேயுமே, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பல பேருக்கு பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்க மேல குற்றம் சாட்டுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. சாராளுக்கு ஆகார் பிள்ளைய பெத்துட்ட உடனே யார் மேல குற்றம் சாட்டினா தெரியுமா உங்களுக்கு? எனக்கு வந்த இந்த அநியாயம் உம்மேல் சுமருவதாக. யாருக்கு? ஐயா நான் எப்படி தெரியுமா பேசுறேன், உங்களுக்கு பேசுறது புரியுதான்னு தெரியல. இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களானால், அவனை நோக்கி வந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. உனக்கு வியாதி வந்துச்சு, உனக்கு இதாக போகுது, உனக்கு ராஜாங்கம் போகுது, எதிரி சூழ்ந்து நிற்கிறான் என்று சொல்லல. ஜீவனே போக போது என்று 39 வயது வாலிபன் அநேக கனவுகளோட வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவனை பார்த்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? மரித்து போவாய். அவன் என்ன தெரியுமா சொல்றான்? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக, நான் சொல்றேன், சோதனை நேரத்தில், பிரச்சனை நேரத்தில் நீ டெம்டேஷன் ஆகாம கர்த்தர் சமூகத்தை உட்கார்ந்து ஜெபிப்பாயானால், நான் சொல்றேன், உன் பிரச்சனைகளை தலைகளாய் மாற்றி ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இங்க எதை பாஸ்டர், இவர் கையாண்ட விதத்தை எதை பார்க்கிறேன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து கவனிங்க, ஊழியத்துக்கு வந்த ஸ்டார்டிங்ல இருந்து சிலுவையில ஏறுகிற வரைக்கும் அவரை மாதிரி பிரச்சனைகளை சந்திச்ச ஆட்கள் யாருமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு கல்யாண வீட்டுக்கு வராருங்க, கல்யாண வீட்லயே பதட்டம். சொல்லுங்க. அந்த அம்மாக்கு ஏன், மரியாளுக்கு ஏன் பாஸ்டர் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஏன் மரியாளுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா ஓடி அந்த சொன்னாங்கன்னு யாருன்னு தெரியுமா? ஏன் தெரியுமா? அந்த அம்மாவுடைய ரொம்ப சொந்தக்காரன் வீடு அது. இந்த கல்யாணம் சாதாரண வீடு இல்ல, மரியாளுடைய இனத்தால் வீட்டுல. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடு இல்ல, திராட்சை ரசம் இல்ல. இப்படி சொல்றேனே, வந்தவனாம் சாப்பிட்டு போயிட்டான். ஒரு 100 பேர் உன் சொந்தக்காரன் சாப்பிடாம இருக்கிறான். சாப்பாடு காலின்னு சமையல் கால் சொல்றான். என்ன பண்ணுவீங்க நீங்க? அசிங்கமாயிடும், அவமானமாயிடும், பதறா பாருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ரொம்ப கூலா, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை வரவில்லை, நீ போன்றாரு. பதட்டப்படல. மாமா வீட்டில் திராட்சை ரசம் இல்லையா அப்படின்னு பதட்டப்படல. இதை காட்சி நீங்க சிலுவையில பார்க்கலாம். சிலுவையில தொங்கி நிற்கிறாரு, அப்படியே பதட்டமாய் போய், ஐயோ எங்க அம்மா எப்படி இனிமே பழைக்க போறாங்க, என்ன காப்பாத்துறாங்க. இல்ல, அப்படியே ஸ்திரியே, அதே ஸ்திரியே. ஆமென் சொல்லுங்க. அதே ஸ்திரியே, ஸ்திரியே இதோ உன் எவ்வளவு உணர்ச்சி வசப்படாத தெய்வம் தெரியுமா? அதுக்கு நடுவில் நடந்ததெல்லாம் சொல்றேன். அவருடைய பிறப்பை அவமானப்படுத்தி பேசினாங்க. அவர் பண்ண பிரசங்கத்தை தப்புன்னு சொல்லி கண்டம் பண்ணி பேசினாங்க. என்னென்ன அவர் அவமானம் வர முடியுமோ, என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணாங்க. ஏதாவது ஒரு இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு இயேசு பேசின மாதிரி பார்த்துருக்கீங்களா? பீலாத்தின் அரண்மனையில கொண்டு போய் நிறுத்தி முகத்துல துப்பி அடித்து, நீர் தேவனுடைய குமாரனான்னு கேட்டாங்க, வாய் திறக்கல. அதனால தான் ஏசாயா 53:7 அவன் ஒரு பேர் வைக்கிறான் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி. இதோ மயிர் கத்தி இருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருந்த ஒரு ஆடவர். சொல்ல மாட்டீங்க.
எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆடியோ கூட சரியா வரல, இன்னும் கொஞ்சம் கணீர்னா தான் பிடிக்கும். நல்லா கவனிங்களேன், கவனிங்க ஜிஸ்டா பிரதர். நம்ம வாழ்க்கையில உணர்ச்சி வசப்படுகிற, கோபப்படுகிற நேரத்தில், துன்பப்படுகிற நேரத்தில், இழந்து போன நேரத்தில் நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாய் மாறப்போகிறது. கிரேஸ் ஜெபம் இல்ல, ஒரு ஆராதனை தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. ஒரு வார்த்தை போதும் சிஸ்டர், நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் அல்லேலூயா சொல்லுங்க. மயிர் கத்திரிக்கிறதுக்கு முன்பாக சத்தமிடாத அந்த இயேசு கிறிஸ்துவ போல நம்முடைய பிரச்சனை, போராட்டம், வியாதி நேரத்தில் நாம் செயல்படுகிற, பேசுகிற வார்த்தைகள் மிக முக்கியமானது. ஏன்னா நீ எப்ப நெகட்டிவா பேசுவ அப்படின்னு பக்கத்திலேயே ஒருத்தன் என்ன பண்றான். 12:10 வாசிங்க, வெளிப்படுத்தல். செய்தியை கவனிங்க, அங்கங்க வேடிக்கை பார்க்காதீங்க. செய்தி உங்க சிந்தனை இருக்கட்டும். நிறைய பேரோட சிந்தனை இங்க இல்ல, நான் ஆவியில உணர்றேன். வெளிப்படுத்தல் 12:10 வாசிங்க. வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இரவும் பகலுமாய் நம்ம மேல குற்றம் சாட்டுவதற்கு ஒரு வருகிறான். அவனே போதுன்னு சொல்லிட்டான் ஆண்டவரே, இனிமே அவன் என்ன பண்ணுது, அவனே முடிஞ்சு போச்சுன்னு டிக்ளேர் பண்ணிட்டான் ஆண்டவரே, இனிமே ஏன் அவனுக்கு கொடுக்குறீங்க. இந்த சகரியா புஸ்தகத்துல யோசுவா என்கிற ஒரு பிரதான ஆசாரியன், அவன் வீட்டில் பயங்கர பிரச்சனை, குளிக்க நேரம் இல்லை, அவனுக்கு ஏதோ ஒரு போராட்டம், அப்படியே நேரம் வந்துட்டு ஆசாரிய வேலையை செய்யறதுக்கு. கவனிங்க, நான் சொல்றத பார்க்க வேணாம், நீங்களாம் பண்டிதர், நீங்க குஞ்சிங்கன்னா நிமித்த கஷ்டமாகுது. முன் வசனம் பின் வசனம், இவர் சொல்றது கரெக்ட் தானா, கான்டெக்ட் உள்ள நீங்க போவாதீங்க, நான் சொல்றது ஒண்டி கேளுங்க. வந்துட்டான் பாருங்க, அவன் உள்ள கூட நுழையலங்க. நுழையறதுக்கு முன்ன ஒருத்தன் பக்கத்தில் நின்று என்ன சொல்றான், ஆண்டவரே பிரதான ஆசாரியன் எப்படி உடை உடுத்த வேண்டும், இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தனா வந்திருக்கிறான், அதனால இவனை பிரதான ஆசாரியன் பக்கத்துல இருந்து ரிஜெக்ட் பண்ணுங்க அந்த பதவியில இருந்துன்றான். நம்ம நினைக்கிறோம் நம்ம பேசுறது, நம்ம உடுத்துறது, நம்ம செயல்படுத்துறதுலாம் பார்க்கறதுக்கு யாரும் இல்லைன்னு. உன் மேல குற்றம் சாட்ட இரவும் பகலாய் ஒருவன் நிற்கிறான். நீ பேசுகிற வார்த்தைகளை பட்சிகள் கொண்டு போகும் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. எசேக்கியாக்கு நல்லா தெரியுங்க, இது சொன்னது மனுஷன், என்ன வாழ வைக்க போறது கர்த்தர். ஆமெனே சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன் பாருங்க, நீங்க பேசுகிற செயல்படுகிற வார்த்தைகள் தான் உங்க வாழ்க்கையை அமைச்சு கட்ட போகுது. ரஞ்சனின்னு ஒரு பொண்ணு எங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான பொண்ணு, ரஞ்சனி. அந்த பொண்ணு பேர் ரஞ்சனி. அவங்க அக்காவுக்கு 34 வயசு, திருமணம் ஆகல. ரெண்டு பேருமே நல்லா படிச்சவங்க, ஒரு பாலிடெக்னிக்ல ப்ரொஃபசர், ஒருத்தவங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல ப்ரொஃபசர். அவங்களுக்கு கல்யாணம் ஆகல பாருங்க. நாங்களும் நிறைய ஜெபம் பண்ணோம். ரட்சிக்கப்படாத குடும்பம், இந்து குடும்பம், பெரியார் நகர்ல குடியிருந்தாங்க. நாங்க அவர்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 34 வயசுல அவங்களுக்கு ஒரு திருமண ஏற்பாடு நடந்து, அவங்க சொந்த ஊர் ஈரோடு. ஈரோடு பட்டணத்தில் அவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து, திருமணத்துக்கான முன்னாள் நைட்டு பெண் அழைப்பு ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க தகப்பனாருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. தகப்பனாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த உடனே உடனடியாக பல்ஸை பிடிச்சி பார்த்து உடனே ஒரு வண்டி பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. வேற யாரும் வர வேணாம், எங்க அப்பாவுக்கு அடிக்கடி இப்படி வரும், கொஞ்சம் போட்டு போய் ஊசி போட்டா ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நேரம் இருந்தா சரியாயிடுவார்னு அந்த சின்ன மகளே கூட்டு போறா. ஏன்னா அக்காவுக்கு 34 வயசு கல்யாணம் ஆகுது. அங்க கொண்டு போன உடனே செக் பண்றாங்க. செக் பண்ண உடனே உங்க தகப்பனார் செத்து 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்றாங்க. உங்க தகப்பனார் செத்துட்டார், 1/2 மணி நேரம் ஆச்சு. கலங்கவோ பதட்டப்படவோ அழவே இல்லை அந்த பிள்ளை சொன்னா, எங்க அக்காவுக்கு கிட்டத்தட்ட 26 வயசுல இருந்து நாங்க மாப்பிள்ளை தேடி இப்ப 34 வயசுல தான் கல்யாணம் நடக்குது டாக்டர். இப்ப எங்க அப்பா செத்துட்டாருன்னா அந்த எதிர் வீட்டு சம்பந்திக்காரங்க கல்யாணத்தை அபசகுணம்னு நினைச்சு நேர்த்திருவாங்க. அதனால எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டும் அப்படின்னு நான் நல்லா இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தகவல் சொல்றேன். தயவு செய்து இந்த பாடியை நாளைக்கு சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன ஃபீஸோ நான் கொடுக்குறேன். ஆமீன் சொல்லுங்களேன். அந்த பாடியை வச்சுட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்றான் அந்த புள்ள, அப்பா நல்லா ஆயிட்டார், நல்லா இருக்காரு, ஆனா டாக்டர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. காலையில முகூர்த்தம் தாலி கட்டும் போது அப்பாவை என்ன பண்ணிடுறேன், நானு கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த புள்ள சொல்றா பாருங்க. சொல்லி காலையில இல்ல அப்பா திடீர்னு காலைல கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆயிட்டாரு, அதனால ஈவினிங் வந்து உன்னை ஆசீர்வதிப்பாரு. கடைசி வரைக்கும் சொல்லி அந்த அம்மி மிதி அருந்ததி பாக்குறது, அந்த சாங்கிராயம் எல்லாம் முடிஞ்சு சாயங்காலம் 4:30 மணிக்கு புள்ள சொல்றா, அப்பா இறந்துட்டாராம். ஐயா நான் இப்படி சொல்லட்டுமா, அவ பதட்டப்பட்டு இருந்தா, பதறி பேசியிருந்தா, அவ அலறி இருந்தார்னா என்ன தெரியுமா நடந்திருக்கும், ஒரு வாழ்க்கை நின்று போயிருக்கும். சகோதரனே இந்த சாட்சி ஏன் தெரியுமா சொல்றேன், உன் வாழ்க்கையில நீ பதட்டப்பட்ட நாட்கள், நீ பதறி பேசின நாட்கள், சகோதரியே உனக்கு நீயே இட்டுக்கொண்ட சாபங்கள் இன்றைக்கு ஒருவேளை கிரியை செய்யலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த செய்திக்கு அப்புறம் உன் வாழ்க்கையை மாற்றுவார்னு நான் நம்புறேன். அந்த வார்த்தை உன்னை நிச்சயமாய் கட்டி எழுப்போம். அல்லேலூயா. தேவனை அறியாத ஒரு தேவனற்ற ஒரு புறஜாதி பெண்ணுக்குள்ள இருந்த பக்குவம் இன்றைக்கு ஆவிக்குரியவர்களாகிய நமக்குள்ள வரும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க.
பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்குகிறவன் முத்தவன். எல்லாம் சந்தோஷம், எல்லா கெட்டதையும் அப்படியே கொட்டி தீக்க கூடாது. நம்ம யார் தெரியுமா? இயேசுவை போல உணர்ச்சிகளை அடக்கி கொள்கிறவர்கள். எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க அம்மா ஒரு வேசித்தனம் பண்ணி உன்னை பெத்தாடான்னு சொல்றாங்க இந்த உலகத்தினுடைய கடவுளை பார்த்து. நம்மள அந்த கத்தியத்து விட்டுருப்போம் அவனை. ஆமீன் சொல்லுங்க. அப்படி கடந்து போறாருங்க அமைதியா. ஐயா பைபிள் தூக்குறது பெருசு இல்லையா? நான் என்ன சொல்றேன்யா? பைபிள் படிக்கிறது பெருசு இல்லையா? உணர்ச்சிகளை அடக்கணும். கோபம் வந்தா பிள்ளைங்க மேல போடுற சாபம் எவ்வளவு நம்பல? கோபம் வந்தா கணவன் மேல போடுற சாபம் எவ்வளவு இல்ல? யோசிச்சு பாருங்களேன். நமக்கு நாமே போட்டுக் கொடுக்கிற சாபங்கள் எத்தனை இல்ல? இன்னைக்கு எசேக்கியா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாடமாய் மாறட்டும் சகோதரி. நான் சொல்லுகிற சாட்சிகள் உங்களை உயிர்ப்பிக்கட்டும். உங்க வாயின் வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையை கட்ட போகுது. ஆமீன் சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்றேனே, நீங்க நல்லா பேச ஆமீன் சொல்லிடுங்க. நீங்க நல்லா பேச பேச, நல்லா சிந்திக்க சிந்திக்க, நல்லா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த நீங்க ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், ஒருவேளை தேறினவர்கள் ஆண்டவரை குறை சொல்லாமல் இருக்கலாம், குற்றம் சொல்லாமல் இருக்கலாம். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தனக்கு தானே சாபம் போட்டுப்பாங்க, குடும்பத்தாரை திட்டுவாங்க. பாருங்க, யாரால பிரச்சனை வந்ததோ அவங்கள ரொம்ப சபிப்பாங்க. யார நான் சொல்றேன்னா, தேறினவர்கள் ஆண்டவரை என்ன பண்ண மாட்டாங்க. யோபு தேறினவன், அதனால ஆண்டவரை குறை சொல்லல. ஆனா யோபுனுடைய மனைவி தேராத ஒரு விசுவாசி, ஆண்டவரை திட்டி ஜீவனை விட்டுடியானுச்சு. ஏன்னா லேவியராம சொல்லிருக்கு, கர்த்தரை சபிக்கிறவன் கல்லிருந்து கொல்லப்பட வேண்டாம். அந்த நியாயப்பிரமாணம் தெரியும். நான் இப்படி சொல்லட்டுமா? யோபு விட யோபு மனைவி பெஸ்ட். ஒரே வார்த்தையில மேட்டர் முடிச்சு போயிட்டா. இந்த ஆள் ஆரம்பிச்சு 38ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவரை மட்டும்தான் திட்டல. மீதி எல்லாரையும் போட்டு திட்டி வறுத்து எடுத்து அவங்க அம்மா பின்னாடி காட்டுறேன். அவங்க அம்மால ஆரம்பிச்சு அப்பால ஆரம்பிச்சு மொத்த பேரையும் திட்டுறான். ஏன் என்ன பெத்தெடுத்த, ஏன் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த. நல்லா கவனிங்க நான் பேசுறத. நீங்க தேறினவர்களா இருப்பதனால தேவனை குறை சொல்லாமல் இருக்கலாம். நீங்கள் தேறினவர்களா இருப்பதனால தேவன் பக்கம் உங்க பார்வை திரும்பாம இருக்கலாம். ஆனா பிரச்சனைக்குரியவர்கள் மேல அல்லது நீங்க உங்களுடைய இயலாமையை நினைத்து நீங்களே உங்க மேல சாபம் போட்டுக்க கூடாது. அல்லேலூயா. எசேக்கியா சாபமிட்டு அழறதுக்கு நிறைய பேர் எதிர்க்க நிற்கிறாங்க. இந்த டாக்டரை நம்பின உருப்பிடுவாளா இவன், இந்த மனைவியை நம்பின உருப்பிடுவாளா இவன், இந்த கடவுளை நம்பின, இப்படிலாம் சொல்லி எவ்வளவு அழுதுருக்கலாம். ஏன்னா 39 வயசுல சாக போறாரு. ஆனா அவர் நிமிந்து பாருங்களேன், எப்படியுமே அவன் சொல்லிட்டு போறான் பாருங்க. இவர் கேரே பண்ணல. எல்லாம் நினைச்சிருப்பாங்க இவர் அழுவாரு, புலம்புவாரு, இவர் கத்துவாருன்னு. அவர் ஈஸ்வரா போய் நிக்கிற இடத்துல நின்று, கர்த்தாவே நாம் நோக்கு முன்பாக செய்ததை நினைத்தருளும் பாவுன்னு சொன்னதுனால ஒரு சொட்டு கண்ணி வந்துச்சு. அல்லேலூயா. எப்படிங்க கத்துக்கணுங்க? பைபிள் கேரக்டர்ல என்ன தெரியுமா? இதுல எதுக்கு தெரியுமா எழுதி வச்சிருக்கிறாரு? சும்மா எழுதல, படிச்சுட்டு போறதுக்கு. நம்ம அப்படி மாறணும்னு எழுதி இருக்கிறார். ஆடு மேய்க்கிற வனாந்தரத்துல தாவீது நின்றுட்டு இருந்த அரசனா மாறினான்னு எழுதி வச்சிருந்த. நீ இன்னைக்கு அனாதையா நின்னா நீ அரசனா மாறுவடான்னு எழுதி வச்சிருக்கிறார். ஒண்ணுமே இல்லாம யாரையும் நம்பி புறப்பட்ட ஆபிரகாம கர்த்தர் ஐஸ்வர்யான மாற்றினான்னு எழுதி வச்சிருக்கிறார். உன்னை அப்படி மாத்துவார்னு எழுதி. இதுல இருக்கிற அத்தனையும் நாம் கை கொள்வதற்கு சொல்ல மாட்டீங்க. ஆமேனே. அதனால ஏசாயா 28:16 வாசி பார்த்தீங்கன்னா, எந்த மனுஷனுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதோ அந்த மனுஷன் பதறமாட்டான் என்று எழுதி வைத்திருக்கிறது. வாசிங்க சிஸ்டர். ஐயா, உன் மேல வைக்கப்பட்ட ரட்சிப்பின் கல் என்ன தெரியுமா? உன் மேல இருக்கிற கண்மலையாகிய கல் என்கிற இயேசு என்ன தெரியுமா? அஸ்திபாரம். அவரு சொல்லுங்க, நீங்க இயேசுவின் மேல கட்டப்பட்டு இருக்கிறீங்க. அஸ்திபாரம் நீங்க. அப்புறம் இருக்கும். விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் இந்த கொயின் லாரி 6 லட்சம் வரும் பார்த்து பயமா இருக்கும். நம்மளுக்கு பார்த்த உடனே கொரகொரான்னு பாருங்க. எப்ப நீ போடா நம்பிச்சிடும் போய் அங்க முட்டிக்கு நிப்பான். பாத்துக்கிறீங்களா இல்லையா? பாத்துக்கிறீங்களா இல்லையா? போகும்போதே சொல்லுவேன், மனைவி வச்சு நிப்பான் பாருமானுவேன். இப்படி போறான் நம்ம பேய் மாதிரின்னுவேன். அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே அப்படியே பதறக்கூடாது. ஒரு விசுவாசி, உன் மேல கண்மலையாகிய கிறிஸ்து இருக்கிறார், நீ அவருடைய சாயலில் இருக்கிறாய். அதனால்தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 29:20 வாசி பாருங்களேன். தன் வார்த்தையிலே பதறுகிறவனை நீ கண்டால் அவனை காட்டிலும் மூடன நம்பிடலாமா? மூடன அது அறிவில்லாதவனை நம்பிடலாமா? வாசி மகளே 29:20. வார்த்தையில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை காட்டிலும். அந்த பெருமழை வந்து பெருவெள்ளம் வந்து அடிச்சது பாருங்க. வீட்டு உள்ள உட்காந்து கதவுலாம் சாத்தின்னு மழை அடிக்குது, ஜன்னல் சாத்திரு, பெருங்காத்து அடிக்குது. அம்மா வீடு சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி இருக்கும். அந்த அம்மா வந்து அடிக்குண்டா. ஆனா நம்ம வீட்டை என்ன பண்ணாத, உள்ள ஸ்தோத்திர பாட்டு கேட்டிருக்கோம், நான் விசுவாசிக்கிறேன். உள்ள பைபிள் வாசிச்சிருக்காங்க, நான் விசுவாசிக்கிறேன்.
பதறவே இல்லை. மழையை பார்த்து, காத்தை பார்த்து பதறவே இல்லை, வெள்ளத்தை பார்த்து பதறவே இல்லை. எப்படி சொன்னா ஆமேன்னு சொல்லுவீங்க? எத்தனை பிரச்சனை உங்க மேல அடிச்சாலும், எத்தனை போராட்டம் உங்களுக்குள்ள வந்தாலும் பதறாத சிஸ்டர். உன்னை கண்மலை என்கிற அஸ்திபாரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது திட மூல அஸ்திபார கல். ஆமேன் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. 112 சங்கீதம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசி பாருங்க. நீதிமான் யார் என்று அங்கே அழகாக வேதம் நமக்கு விவரித்து காண்பிக்கிறது. 112 6 7 8 வாசி சகோதரி. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நித்திய கீர்த்தினா என்னது? அவன் பேர் நித்திய கீர்த்தி உள்ளவன். கீர்த்தினா பெரிய புகழ் உள்ள பேர். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி எப்படி இருக்குமா? நான் சொல்றதுல எசேக்கியாவுக்கு அப்படியே செட் ஆகுது பாத்தீங்களா? உங்க வாழ்க்கையில் அப்படியே செட் ஆகுது பாத்தீங்களா? துர்ச்செய்தி கேட்க அவன் என்ன பண்ண மாட்டான். அப்புறம் என்ன போட்டுக்குது அடுத்த வசனம்? அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லிடுங்களேன். அவன் எந்த சத்துருவால பயம் வந்ததோ அந்த சத்துருவுடைய பயத்தெல்லாம் அவனுடைய பயமுறுத்தலாம் கவலையே பட மாட்டானா. அப்படியே உறுதியா இருப்பானா. அவனுக்கு ஒண்ணு தெரியும், என்ன பயமுறுத்தின சத்துருக்கள் ஒரு நாள் சரி கட்டுவார் கர்த்தர், அதை என் கண்கள் காணும். கையை நீங்களாம் தட்டாதீங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன். பதறுவதால பேசுவதால ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. சிலர்லாம் பதறி, சிலர்லாம் போன் எடுத்தாலே எனக்கு பயமா இருக்குது போன் பேசுறதுக்கு. அப்படியே அழுது எண்ணெயை அழ வச்சு நல்ல காலைல பிரிஸ்கா கிளம்பினாரு. அப்படியே அந்த சுகர் பேசணும் பத்துமா பாருங்க. அப்படி ஆயிரம் சில போன் வந்தாலே. ஆமென் சொல்லுங்க. அதனாலேயே சில போன் காலங்காத்தால 7:30 8 வந்தா என்ன பண்றது இல்ல, 9 o'clock வரையும் நாட் அட்டெண்ட் த போன். மேல ஜெபிச்சு ஜெபிச்சு கொஞ்சம் புஷ்டியா கீழே போவோம் பாருங்க. சில போன் பாஸ்டர் ஐயோ ஏமா அப்படின்னு நினைச்சுப்பேன். இல்லையா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீங்க பதறுவதால, நீங்க பேசுவதால, நீங்க கலங்குவதால, நீங்க புலம்புவதால எதுவுமே மாற போறது இல்ல. ஒரு பழைய கதை ஒன்று இருக்கு, பழங்காலத்து கதை ஒன்று இருக்குது. ஒரு கொள்ளையர்கள் ஒரு குகையை தேர்ந்தெடுத்து அந்த குகை மேல ஒரு கல்லை வச்சுட்டானுங்களாம். அந்த குகையில ரோப் மாதிரி கட்டி 6 அடிமை இந்த பக்கம் 6 அடிமை இந்த பக்கம். இவன் ராத்திரியானா போய் கொள்ளடிப்பான். கொள்ளை அடிச்சதெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா கொண்டு வந்து இந்த 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 இடத்துல நிரப்பிடுவானுங்க. அந்த குகைக்குள்ள நிரப்பிடுவானுங்க. நிரப்பிட்டு பகலான குடிச்சு கும்மானம் போடுவான், சாப்பிடுவான். ராத்திரியானா ஊர்களை கொள்ளடிப்பான். அவன் வச்சு இந்த கோடு வேர்டு என்னன்னு தெரியுமா? அண்டா காக்கசம் அபுகா குசம் திறந்திடு சிசே. சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எந்த போலீஸாலும் கண்டுபிடிக்க முடியல, எந்த ராணுவத்தாலும் கண்டுபிடிக்க முடியல. யார அந்த ஏன்னா இவனுங்க என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா இப்படி வந்து பார்த்தா பழையபடி மழையாவே இருக்குது, கல்லு பூட்டுக்குது. எங்க கண்டுபிடிக்க முடியல. ஒரு வாலிப பையன் பார்த்துனே இருந்தான் பாருங்க. இவனுங்களை ஃபாலோ பண்ண குதிரை வச்சிருந்தான் அந்த காலத்துல. அந்த வாலிப ராத்திரி இவங்க கொள்ளடிக்கும் போது பேக்லயே ஃபாலோ பண்ணின்னு போனா போய் நின்று கொள்ளடிச்சதை பார்த்து அப்படி பண்ணி சொல்லுவானா. என்ன பார்த்தவனே இவனுங்க என்ன சொல்றான்? அண்டா காக்கசம் அபுகா குசம் திறந்துடு சீசேன்னு அந்த கல்லு திறந்துருமா. கவனிங்க, திறந்துருமா. கல்லு திறந்த உடனே உள்ள போயிடுவாங்களாம். இவன் பார்த்துக்கினே இருந்தான் பாருங்க. திரும்பவும் வராது. இந்த கொள்ள அடிச்சவனா வெளியே போயிடுவானுங்க. வெளியில போனவன அந்த கல்லாண்ட போய் நின்று கரெக்டா என்ன சொல்லுவானா? அண்டா காக்கசம் அபுகா குசம் திறந்துடு சீசே அப்படின்னு திறந்துருமா. உள்ள போவானா பாருங்க. உள்ள போய் தேவையான இவ்வளோ கொள்ளடிச்சு வச்சுக்கிறாண்ட எல்லாத்தையும் எடுத்து பையில ஏத்திக்கின்னு எட்டும் போற அளவுக்கு ஏத்திக்கின்னு உள்ள வந்தோன்னா கோடு வேட மறந்துடுவான். நான் சொல்றேன் தர, நான் வந்துக்கிறேன் குமரன் தர, அது திறக்கவே திறக்காது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. திறக்கவே திறக்காது பாருங்க. கட்சியில கொள்ள அடிச்சு போனவனா வந்தவன உள்ள மாட்டிப்பாரு. நம்மளு சினிமா பேசுறாரு பாஸ்டர் நினைக்காத. இது பழங்கதைய சினிமாவில் வச்சு எடுத்தாங்க. உண்மையிலே நடந்த சம்பவம் இது. இப்ப என்ன தெரியுமா பாஸ்டர் நீங்க சொல்ல வரீங்க? நீ மாட்டிக்கின நேரத்துல, பிரச்சனை நேரத்துல, போராட்டத்தினால அண்டா காக்காசா அபுகா குசம் சொன்னா கூட ஒண்ணும் நடக்காது. நீ எவ்வளவு அழுதாலும், நீ எவ்வளவு புலம்பனாலும், எவ்வளவு மற்றவர்களை சபித்தாலும், எவ்வளவு மற்ற பேரை கோபப்பட்டாலும் ஒன்னே நடக்காது. ஒன்னு மாத்திரம் நடக்கும். இந்த சூழ்நிலை என் உணர்ச்சியை வெளியே காட்டாம, என் கோபத்தை ஆமெனே சொல்ல மாட்டீங்க. கோபத்தை வெளியே காட்டாம என் தேவனை நோக்கி அமர்ந்திருப்பேன். என் தேவனை நோக்கி விசுவாசத்தோட ஜெபிப்பேன். ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. பரலோகத்தை நீங்க செயல்படுத்த வைக்க 3 காரியங்கள் இருந்தா உங்ககிட்ட செயல்படுத்துவீங்க. இப்படி சொல்லட்டுமா? நீங்க என்ன அழுதாலும், என்ன புலம்பனாலும், இவளால தான் இப்படி நடந்தது என் குடும்பம், இவனால தான் நடந்தது, அந்த டாக்டர் நல்லா இருப்பானா, இந்த பாஸ்டர் நல்லா இருப்பானா, இது என்ன சொன்னீங்கனாலும் பரலோகம் காதடிச்சுக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
விசுவாச வார்த்தைக்கு மட்டும்தான் அந்த அபுகாகுசம் திறக்கும். பரலோகத்தினுடைய கல் யாருக்கு திறக்கப்படும் தெரியுமா? விசுவாச வார்த்தை. 3 காரியங்கள் வேணும். ஒன்னு என்ன பாஸ்டர்? விசுவாசம் உள்ள ஜெபம். ஆமென் சொல்லுங்க. நான் ஜெபிப்பேன் பாருங்க. எங்க டீச்சர், ஏன்னா சிஎஸ்எஸ் ஸ்கூல்ல படிச்சேன், ஜெபம் எனக்கு அப்பவே கத்து கொடுத்துட்டாங்க. சிஎஸ்எஸ் ஸ்கூல்ல ஜெபிப்பேன் பாருங்க. இப்படி நுழைவாங்க பாருங்க எங்க டீச்சர், என்ன பாருங்களேன். அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு உருப்படாததான். அவங்க நான் படிச்ச வரைக்கும் உருப்படாதான் சொன்னாங்க. ஆனா கர்த்தர் உருப்பட வச்சிட்டார். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன, உங்களை பார்த்து மற்றவங்க சொன்ன வார்த்தையை நம்பாதீங்க. இயேசு சொன்ன வார்த்தை தான் நிறைவேறும். இல்லையா சொல்லுங்க. இப்படி பண்ணுவோம் பாருங்க. நேரா வந்த உடனே இப்படி பார்ப்பாங்க பாருங்க. கடைசி பெஞ்சு தான் நம்ம எப்பயுமே. ஆமென் சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் நிற்க வச்சிட்டாரு. இல்லையா? அப்படி திரும்பி பார்த்துட்டு எங்காவன் அப்படின்னும், எங்காவன் அப்படின்னு பாருங்க. அது எழுதுனியா ஹோம்வொர்க்? டீச்சர் ஹோம்வொர்க் குத்திங்களா டீச்சர்? நம்பரு இங்கே தூக்கி சாக் பீஸ் இல்லை சொங்கின்னு வர இப்படி குஞ்சிடுவேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே, இந்த டீச்சர் கை ஒஞ்சிருக்கிறத கை பார்க்கணும் ஆண்டவரே. எஸ்ஸப்பா, நீங்கள் உண்மை உள்ள தேவன். அந்த டீச்சர் கை என்ன பண்ணணும்? ஒட்டைக்கணும் ஆண்டவரே. நம்ம கிட்ட ஒரு டெக்னிக் என்ன தெரியுமா? சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வெளில போக பாருங்க. வெளில வந்து கவிதா மால்தி எப்போ பொண்ணுங்க நம்மளை சுற்றினே இருக்குங்க ஸ்கூல்ல. ஆமென் சொல்லுங்க. வந்தோடனே, ஏண்டா இப்படி அசிங்கப்பத்தி திட்டுறாங்களே, இப்படி கேவலப்படுத்துறாங்களே, உனக்கு வந்து வெக்கமாவே இல்லையாடான்னு கேட்ட உடனே நான் சொல்லுவேன், என்னையா சுத்தினாங்க? அவங்க வி செந்தில சொன்னாங்க, என்ன இல்லை. அப்பவே பாஸ்ட் அவன் கத்தருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. வெக்கமே பட மாட்டேன் நான். ஆனால் டீச்சர் கை ஓடணும் ஜெபம் பண்ணுவேன். கத்தர் கடைசி வரைக்கும் ஜெபத்தை கேட்கலாம். அந்த ஆயா கையே உடையல இப்போ வரைக்கும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவதற்காக நீங்கள் செய்யப்படுகிற ஜெபத்தை தவிர வேற ஜெபத்தை கத்தர் கேட்க மாட்டாரு. சொல்லுங்க. அடுத்தவங்களை பழிவாங்க, அடுத்தவங்களை இடிக்க, மாமியாரை கொல்ல, மாமனாரை கொல்ல, நாத்தனாரை கொல்ல, மருமவளை கொல்ல பண்ற ஜெபம்லாம் கேட்கப்படாது. ஆமெனே சொல்ல மாட்டீங்களே. விசுவாசம் உள்ள ஜெபம் கொல்த்தி பட்ட பத்திரியம் வாழ்நீ. அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் கவனிங்க, பரலோகத்தின் கதவுகளை திறக்கும். இரண்டாவது என்ன பாஸ்டர்? விசுவாசம் உள்ள வார்த்தைகள் பரலோகத்தை திறக்கும். சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? விசுவாச பக்கத்துல தட்டி சொல்லுங்களேன். நீ விசுவாசமா பேசினா பரலோகத்தின் கதவு. 2 பேர் தட்டு, கையை பிடிக்காத, தட்டு, சும்மா தூங்குது அது. ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் உள்ள வார்த்தைகள் பரலோகத்தை. விசுவாசத்தின் கிரியை இருக்கு பாருங்க. நீங்க எந்த வார்த்தையை பேசுறீங்களோ பேசியதற்கு ஏற்றபடி செயல்பட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டுட்டீங்கன்னா பரலோகம் உங்க செயல் அங்கீகரிச்சு ஆசீர்வச்சிடும். இல்லையா? அதனால தான் சபைக்கு வந்தா கூட பக்கத்தில் உட்கார்ற ஆள் யாருன்னு பார்க்கணும். போன வாரம் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன் பாருங்க. சீட்டே இல்லைன்னு ஒருத்தன் பக்கத்தில் உட்காந்துட்டாம தூங்கு மூஞ்சி போலுக்குது. இப்படி திரும்பிட்டேன். எப்படி திரும்பிட்டேன்? அந்த ஆள், சார் நல்லா உட்காருங்க இப்போ பாஸ்டர்னா, உன் பக்கத்தில் உட்காருதே அருவருக்கிறேன்னு. அவரு பாட்டு எவ்வளவு விசுவாசமா பேசுகிறார் பெரிய பாஸ்டர். வாட்ஸ்அப் அனுப்புறான், பொண்டாட்டிக்கு ஒரு போட்டோ அனுப்புறான், இது அனுப்புறான், அது அனுப்புறான். ஹலோ பாஸ்டர் மீட். எனக்கு இந்த சர்ச்சுல வந்து போன் எடுத்து பேசுற மாதிரி ஒரு ஒஸ்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்க ராஜாதி ராஜா உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கடைசி வரைக்கும் என்ன செய்தினே அவன் கேட்கலங்க. ஏந்து வருமா சொல்லிட்டு வந்த, உன் பக்கத்துல உட்காந்து அபிஷேகமே போச்சு போடான்ட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க சிஸ்டர். உங்க வாழ்க்கையில நீங்க பேசுகிற வார்த்தைகள், நீங்க செயல்படுகிறதெல்லாம் உங்க அடுத்தவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணவே கூடாது. சாப்பாடு எடுத்துன்னு போட அண்ணனுக்குன்னு சொல்றாரு பாருங்க. சாப்பாடு எடுத்துன்னு போனா அங்க பெரிய கோலியாத்து நிக்கிறாரு. அந்த கோலியாத்தை பார்த்த உடனே சகல ஜனங்களும் பயந்தார்கள். சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பயந்தாங்கோலிங்களோட சேராத. பக்கத்துல சொல்லு, தட்டி சொல்லு ராஜன், தட்டு தட்டு. இந்த பயந்தாங்கோலிங்க கூட என்ன பண்ணாத, சேராத. ஆனா இவன் போய் நிக்கிறான் பாருங்க. நின்ன உடனே கவனிங்க, நின்ன உடனே என்ன கதனே தெரியல, எல்லாம் பயந்து ஓடுறானுங்க. அங்க நின்ன ஒரு 4-5 அவிசுவாசி கிட்ட பேசுறான். என்ன பேசுறான் சொல்லுங்க? என்ன இது, யாரு, என்ன கதை நடந்து இருக்குதுன்னு கேட்டோம். ஐயோ, வந்து நிற்கிற இவரை பார்த்தீரா? டாக்டர் சொன்னதை கேட்டீரா? எதிர் வீட்டுக்கார சபிச்சதை கேட்டீரா? அவன் ஆமென் சொல்லுங்க. என்னாச்சு? இவனை கொல்பவருக்கு ராஜா சர்வ மானியம் கொடுத்து தாம் மகளையும் கட்டி கொடுக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனை கொல்லவே முடியாது. பொண்ணையே ராஜா அவனுக்குன்னா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. அப்படின்னு தாவீது பார்த்தான். சிக் ஓடு, இயேசுவின் நாமத்தில் பிசாசே சொல்லுங்க. அங்க போய் இன்னொருத்தங்கிட்ட கேட்கறான். இன்னொருத்தன் பேசுறான் பாருங்க. இன்னொருத்தங்கிட்ட கேட்கறான் பாருங்க. ஓட்டான். அவனுக்கு ஒண்ணு தெரியும், இந்த மாதிரி அவிசுவாசம் உள்ள ஆளோட சேர்ந்தா என் அபிஷேகம் போச்சு. பக்கத்துல 2 பேர் தட்டி சொல்லு, விசுவாசமா பேசுற ஆள் பக்கத்துல உட்காரு. விசுவாசமா பேசுற ஆளை ஃப்ரெண்டா தட்டு. விசுவாசமா பேசுற ஆளை என்ன பண்ண, ஃப்ரெண்டா வச்சுக்கோ. உன் ஃப்ரெண்டு கண்டவன் போனவன் வந்தவனா உனக்கு ஃப்ரெண்ட் இல்ல. சும்மா குழுல லோன் வாங்குறவங்களா அவிசுவாசமா உனக்கு லோன். விசுவாசமா பேசுற ஆளுங்க சொல்லுங்க. அல்லேலூயா.
நேத்து சொன்ன பாருங்க, நீங்க பெரிய ஞானி, நல்ல பைபிள் தெரியும், நல்ல எம்ஏ எம்எஸ்சி எல்லாம் படிச்சிருக்கிறீங்க பாருங்க. ஆனா 4 பைத்தியம் ஒண்ணா போய் நிக்குது ரோட்ல. அந்த 4 பைத்தியத்து கூட நீங்க போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? யாருன்னா என்ன சொல்லுவாங்க? அந்த 4 பைத்தியம் போது ஒன்னு எம்எஸ்சி எம்எல் படிச்சுட்டு ஒன்னு ஞானி போது நான் சொல்லுவான். என்ன சொல்லுவான்பா? உண்மையிலே பைத்தியம் நான். இப்போ ஒரு ஒண்ணே தெரியாது, லூசு அப்படின்னு சொல்லுவாங்க. லூசு. இப்ப 5 ஞானி போயின்னு இருக்கிறான். இந்த 5 ஞானி கூட நான் என்ன பண்றேன்? என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? ஞானிகள்லாம் போறாங்க பாருப்பா. அதனால தான் ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் பக்கத்துல நின்னு உங்ககிட்ட பேசுறவன், டாக்டர் அப்படியே சொல்லிட்டாரு, கஷ்டம். எங்க சித்தப்பா கூட அப்படியே சொன்னாங்க, 3 மாசத்துல செத்துச்சு, இயேசுவின் நாமத்துல ஓடு. எங்க சர்ச்சில் ஒரு ஆயா ஒருத்தங்க தான் பாருங்க, எங்க பாஸ்டர் சும்மா இல்லாத என்ன பண்ணிட்டாரு, அதை டாக்டர் வீட்டுக்கு கூட்டு போனான்னு சொன்னேன். டாக்டர் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டு வா, சந்தோஷம், 100 ரூபாய் கொடுத்தாரு என்கிட்ட. நான் போன பாருங்க, அந்த வந்து மருந்து மாத்திரை எடுக்காத ஆளு பார்த்தா இவ்வளோ பெருசு புண்ணு பொழந்துனுக்குது, அந்த சரோஜினி அம்மா பொழந்துனுக்குது. நான் போனேன் பாருங்க, போயிட்டு அம்மா ஐயா அமிச்சாருமா, உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக சொன்னாருமா டாக்டர். பிசாச போ பிசாசன்ட்டாங்க என்ன. அவங்க சொன்னது கரெக்டு தான். அவங்க விசுவாசம் என்ன தெரியுமா? நான் இப்படி சொல்லட்டுமா, 3 வாரங்க அந்த இடம் இருந்ததே காணாம போயிடுச்சுங்க. அல்லேலூயா. உன் விசுவாசத்தை குறைக்கிற ஆளு, உன் விசுவாசத்தை மட்டுப்படுத்துற ஆளு, நீ பேசும்போது உன்னை மடிய வைக்கிறவனோட பேசாத. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. எவன் பேச்சுமே கேட்கலங்க. அங்கிருந்து இந்த ராஜாவாவது உருப்பிட்டவன் இருப்பான்னு நினைச்சுக்கின்னு ராஜா பக்கத்துல போய் நான் அவனை ஜெயிக்கட்டும். ஓ, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீரோ சின்ன பையன் ஆடு மேய்க்கிற, உன்னால் முடியாது, நீ போடா ஓரன்ட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த முடியாதுன்னு சொல்றவன் எல்லாரையும் ஓரம் கட்டணும் நீ. ஆமென் சொல்லுங்க. அவ்விசுவாசமா பேசுறவன் எல்லாரையும் ஓரம் கட்டணும். அவ்விசுவாசமா பயங்கர பயத்தோட ஒரு பிரச்சனையை பார்க்கறாம, நானே எதுக்குமே பயப்பட மாட்டேங்க. நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? போலீஸ் கீலிஸ் கோர்ட்டு கீட்டு எவனுக்கும் பயப்பட மாட்டேன், நான் திருடனா. ஆமென் சொல்லுங்க. தாவீது எதுக்குமே பயப்படலங்க. வாசிங்க அந்த வசனம் வாசிங்க, 17ஆம் அதிகாரம் 45 46 வாசி மகளே, டைம் ஆகுது. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் என்ன பயமுறுத்துகிற காரியத்தோட சத்துரு வருவான், கேடகத்தோடும் என்னிடத்துல வருகிறாய். நானும் நீ யார திட்டினியோ, யார அவமானப்படுத்தினியோ, இப்படி கவனிங்க, நான் வெளிப்பாடு ஒன்று சொல்ல போறேன் பாருங்க. நீங்க எதை அவமானம் நினைச்சீங்களோ, எதை அசிங்க நினைச்சீங்களோ, அதே நாமத்தை சுமந்து கொண்டு போவீர்களானால், இப்படி சொல்றேன் பாருங்க, அந்த அவமானப்படுத்தின அந்த அவமானத்தின் பெயர் தான் உங்களை வாழ வைக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய ராணுவையா என் தேவனே. அலிஸ்காரன் எழுதி வச்சிருக்கான் பாருங்க, மை காட் இஸ் மை டிஃபென்ஸ். எல்லா காரிலையும் எழுதி வச்சிருக்கான், என் தேவன் என்னுடைய ராணுவம். சொல்லுங்க, வர்ணம் வெறி. ஆமென் சொல்லுங்க. என் தேவன் என் ராணுவம். 2 போலீஸ்கார போட்ட எம்எல்ஏ ஐயாவே அப்படியே பயங்கர போலீஸ் இருக்குதுன்னு போறாரு. நான் ராணுவத்தை, பரலோகத்தின் ராணுவத்தை கையில வச்சிருக்கிறாள். அல்லேலூயா. வட தட்டுங்க, சிலர்லாம் வட வலிச்சிரும், கை வலிச்சிரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ராணுவத்தை கையில வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நிறைய சம்பவம் சொல்ல முடியும், நேரம் ஆயிடுச்சு. கவுனி சிஸ்டர், வாசி சிஸ்டர், பர வாசி. உன்னிடத்தில் வருகிறேன், இன்னும் ஒப்பே கொடுக்கல. இன்றைய தினம் கர்த்தர் உன் கையில ஒப்பு. இதாங்க வார்த்தை, இப்படிதாங்க பேசுறேன். பாஸ் ஆவேன் சொல்லுங்க, பாஸ் ஜெயிப்பேன். ஆமென் சொல்லுங்க. கட்டுவேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு அடி நிலமாகில சொன்ன கட்டுவையா, ராணுவங்களின் சேனைகளின் தேவனை ஆராதிக்கிறேன். தேவரே சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒப்பு கொடுக்கவே இல்ல, தொடக்கி கீழே கூட இல்ல. ஆமென் சொல்லுங்க. ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று, தீர்மானமே பண்ணிட்டான் என்ன பண்ண போறேன்னு. பிரதர் கவனிங்க, உங்க வாழ்க்கையில குறிக்கோள் இல்லாம ஓடாத, தரிசனம் இல்லாம ஓடாத, ஏதோ ஓடுறேன் பாஸ்டர் சொல்லாத. ஒரு கோல் வை, அந்த கோல் அடைஞ்சே ஆவேன், அதை முடிச்சே ஆவேன். அது முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேன், அது முடிக்கிற வரைக்கும் இளைப்பாற மாட்டேன். கையை தட்டி சொல்லு, என்ன கொண்டு கர்த்தர் ஒரு கோல் வச்சிருக்கிறாரு, அவன் தலையை வெட்டி. ஆமென் சொல்ல மாட்டீங்க. உன்னை இன்றைய தினம் தலையை வெட்டி, பெலிஸ்தருக்கு உன் பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம்
அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து பயப்படுகிறவர்கள் தோற்று போகிறார்கள். சூழ்நிலையில விசுவாசமாய் பேசுகிறவர்கள் ஜெயிக்கிறார்கள். அல்லேலூயா. பதறவோ உணர்ச்சி வசப்படவோ பயப்பட ரொம்ப கூலா தீர்மானம் பண்ணிட்டான், இதை நான் செஞ்சு முடிக்க போறேன்னுட்டு. எல்லாருக்கும் பயம், எல்லாருக்கும் பதட்டம், எல்லாரும் ஒளியறாங்க. ஆனா ஒருத்தன் மேல அபிஷேகம் இருக்குது. சகோதரி, நீங்க இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உன் மேல இருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் அல்ல. அது எதிரிகளை கலங்கடிக்கிறது மாத்திரமல்ல, உன்னுடைய குறிக்கோள்களை, உன்னுடைய தரிசனங்களை, உன்னோட டெஸ்டினேஷனுக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிற அபிஷேகம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு இப்படி சொல்றேன் பாருங்க, நீங்க ஆமென் சொல்லுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் இடிக்கப்பட்டு போயிருக்கலாம். உங்க வாழ்க்கையில எல்லாம் உங்களை விட்டு கைப்பிட போட்டு போயிருக்கலாம். உங்க வாழ்க்கையில பார்க்கும்போது எல்லாம் அக்கினி கரைக்கானது போல இருக்கலாம். இனி நடக்காது பாஸ்டர், இதை கட்டி முடிக்க வாய்ப்பே இல்லை பாஸ்டர், இது வர வாய்ப்பே இல்லைன்னா உங்களை பார்த்தா சொல்றாரு, எருசலேமை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் ஆமெனே சொல்ல மாட்டேன். வாசிங்க ஏசாயா 44, ஏசாயா 44 26 இருந்து வாசி மகளே, சீக்கிரம். நான் என் ஊழியக்காரனின் வார்த்தையை நிலைப்படுத்தி கவனிங்க, எருசலேம்ல ஒரு ஆள் கிடையாது, எரிச்சு போட்டான். யூதாவின் பட்டணங்கள்ல ஒரு ஆள் கிடையாது, எரிச்சு போட்டான் எதிரி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏ ஊழியக்காரியே, கவனிங்க, ஆமென் சொல்லுங்க. நீங்கள நானும், வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுது, ராஜாக்கள் நீங்கள நானும் ஆசாரியர்கள். உன் வாயில அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. அங்கே எது காலியா கிடக்குதோ, எது எரிக்கப்பட்டு கிடக்குதோ, எது மண்மேடா இருக்குதோ, எது பாழா கிடக்குதோ அதை பார்த்து கட்டப்படும் சொல்லணுமா? சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் பேசுற சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சமாதானமா சொல்லும். பாஸ்டர் 3000 பேருக்கு பேச வேண்டிய ஆளு பாஸ்டர், நீங்க 50 பேர் பேசி வரும் சிஸ்டர் 3000 பேருக்கு. அப்ப முன் சேர்ல உன்னதான் உட்கார வைப்பேன். ஏன்னா அப்பதான் கரெக்ட் டைம் வந்து உட்காருவாங்க. அல்லேலூயா. முன்னாடி உட்கார வச்சுட்டா வந்து தானே ஆகணும். போட்டோம் பாருங்க டேனிய பாட்டில் வந்துட்டாரு. போலாம் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இந்த பொறுப்பு கொடுக்குற ஆள்லாம் பிஸியா இருக்குது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க சிஸ்டர், நீ வாயை திறந்து சொன்னா நடக்க போகுது சிஸ்டர். அது பாழா கிடக்குது, பாழா கிடக்குது, பாழா கிடக்குது பார்த்து அழறதுக்கு ஒன்று அழைச்சேன், புலம்பவ அழைச்சேன். அது பாழா கிடக்குது, பாழா கிடக்குது, பாழாக்கிட்டாங்களே என் குடும்பத்தை, பாழா போச்சா என் கழனி, பாழா போச்சா என் பிள்ளைங்க சொல்றதுக்கு ஒன்று அழைக்கல. அதை பார்த்து கட்டப்படு, அதை பார்த்து அஸ்திபாரப்படு, அதை பார்த்து நீ பேசணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசி மகள வாசி. அதில் பாழான ஸ்தலங்கள் எடுப்பிப்பவர் ஆழத்தை பார்த்து நீ வத்தி போன்னு சொன்னா வத்தி போகுமா? அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம நான் சொல்றத விசுவாசிக்கணும். விசுவாசிச்சா தேவ மகிமை. ஆழத்தை பார்த்து வற்றி போ என்றும் சொல்லுகிறவர் கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேம். நான் மட்டும் ஊழியக்கார மாத்திரம் இல்லையா, ஆலயத்துக்கு வந்திருக்கிற அருமையான கோரேசுகளே, கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்ற தரிசனம் உள்ளவர்களே, உங்க ஆலயத்தை கட்டுங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. கோரேசை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி, எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவேன். கையை தட்டி சொல்லு. யாரு நல்லா விசுவாசமா பேசுறாங்களோ, யாரு ஆண்டவருக்கு பிரியமா பேசுறாங்களோ, அவங்க இயேசுநாதருக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க ஆமே. நீங்க பேசினா நடக்குங்க, புலம்பனா நடக்காதுங்க. அண்டாக்கா குசம் தான் கடைசி வரைக்கும் மறக்க கூடாது, திறக்கவே திறக்காது. அல்லேலூயா. அபுக்கா குசமா போயிடும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்க பேசுங்க. 2013 ஒரு சபைக்கு போயிருந்தேன். சபைக்கு போனால் ரொம்ப கொட்டா சபை. மேலே கையை தூக்கிடாதீங்க பாஸ்டர் நாங்கள், ஏன்னா அவ்வளோதான் கொட்டா. அதில் ஒரு சின்ன ஃபேன் குர்ன்னு ஓடுது. நம்ம வேற உணர்ச்சி வசப்படுறாளா ஆப் பண்ணுன்னுட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் டீ கொடுத்தாங்க, ஸ்பெஷல் மீட்டிங்கு, அந்த வடை கொடுத்தாங்க, எல்லாரும் கொடுத்தாங்க. இந்த சாப்பிட்டு வந்த பிள்ளைங்க புதுசாக வந்தாங்க, தூக்கி அங்கங்கே போட்டுச்சு பாருங்க. அந்த வீட்டு இடம் தர வாடகை கொடுத்த அம்மா வந்து அசிங்கமாக பேசுது. இதுக்கு தான் இழவு பூச்சவனுங்களுக்கு கொடுக்கறது இல்லை, இதை கொடுத்து இந்த மாதிரி பாழாக்கறீங்களே அப்படி இப்படி. நான் அப்புறம் அந்த பாஸ்டர் தர வாடகை நடத்திட்டு இருக்கிறேன் பாஸ்டர், மாதம் 50 ரூபா எவ்வளோ சொன்னார் கொடுக்குறேன் பாஸ்டர். இந்த இடத்துக்கு சும்மா கடந்த இடத்த நான் சீர் பண்ணி நடத்துகிறேன். இந்த அம்மா ஒரு சண்டையிலையும் பிரச்சனை பண்ணு பாஸ்டர்னாரு. அப்படியே உட்காந்து டீ குடிச்சுன்னு இருந்த பாருங்க. டீ குடிச்சு தான் பக்கத்தில் ஒரு இடம், இங்கே இடம் இருக்குது, அங்கே இடம். அப்படியே கத்தர் சொன்னார், அந்த இடத்த வந்தாலும் வாங்க போகிறாருன்னு சொல்லுனார்.
ஆமீன்லாம் சொல்லாதீங்க, ஆமீன்லாம் சொல்லாதீங்க. பாஸ்டர் அந்த இடத்த கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு பாஸ்டர், அந்த இடத்துல நீங்க நம்ம சபை கட்ட போறோம் பாஸ்டர்னு. அவரு என்ன பாஸ்டர், ரொம்ப ஏழ்மையான பாஸ்டர், எனக்கு காணிக்கே கொடுக்கல, நான் கொடுத்துட்டு வந்தேன் ஒரு காசு, அவ்வளோ ஏழ்மை. அப்போ நான் சொன்னேன், அந்த இடம் வாங்க போறீங்க பாஸ்டர், கல்லு பில்டிங்ல சபை கட்ட போறீங்க பாஸ்டர்னு. நாட்கள் கடந்து போனது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னே எனக்கு ஃபோன் பண்ணார் பாஸ்டர். அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிடவே இல்லை. அவரு கூப்பிட்ட, பாஸ்டர் நீங்க சொன்ன இடத்த கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. நான் கேட்டேன், எப்படி பிரதர் கொடுத்தாரு? அந்த இடத்த விற்கிறவங்க ஊரை விட்ட போயிடுறாங்க, பொண்ணு வீடோட போய் செட்டில் ஆயிடுறாங்க. அதனால ஒரு 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 கோயில் கட்டணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்ஸ்டால்மெண்ட்டாக காசு கொடுக்கன்ட்டு போயிட்டாங்களாம். தட்டாதீங்க கையை. ஆமென் சொல்லுங்க. அந்த இடத்துல சின்ன கொட்டா போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பாஸ்டர். யாரோ ஒருத்தர் கார்ல போனாங்க பாஸ்டர். ஒரு நாள் உள்ள வந்து உட்கார்ந்தாரு, இதெல்லாம் பார்த்தாரு. இது கட்டுறதுக்கெல்லாம் எவ்வளவு ஆகும் போது நான் 5 லட்சம் ஆகும் பாருங்க. 3 லட்சம் செக் போட்டு கட்ட ஆரம்பிங்க, மீதி நான் தரேன். நீ அஸ்திபாரப்படுன்னு சொன்னா நடக்கும், போடுன்னு சொன்னா நடக்கும். கடந்த ஒரு 1.5 மாசத்துக்கு முன்ன போன பாருங்க, அருமையான ஆலயம், ஒரு 150 பேர் உட்கார்ற மாதிரி. கையை தட்டி சொல்லுங்க, ஏ கோரேச, ஏ ஊழியக்காரனே, உன் வாயில கர்த்தர் வார்த்தைய. பள்ளிக்கரணைக்கு ஒரு ஊழியத்துக்கு போனேன். ஒரு அம்மா கண்ணீரோட வந்து நின்னாங்க, மூக்குத்தி போட்டிருந்தாங்க. பொண்ணு பக்கத்தில் ரொம்ப அழகா வந்து நின்னுது. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுக்காருக்கு கேன்சர், 3 மாதத்துல செத்து போயிடுவோன்னு சொல்லிட்டாங்க. அதனால என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல. வயசு என்னன்னு கேட்டேன், 33. வீட்டுக்காரர் இன்னும் 3 மாசத்துல சாக போறாரு. என் பொண்ணு கல்யாணத்தை எப்படியாவது ஒரு பார்த்துன்னு பாஸ்டர் அப்படின்னாங்க. தலையில கைய வச்சேன், ஆவியில நிரம்பி சொன்னேன், 3 மாசத்துக்குள்ள இந்த பெண்ணு கட்டப்படுவாள். ஆமென் சொல்லுங்க. 3 மாசத்துக்குள்ள இந்த பெண்ணு கட்டப்படுவாள். அடுத்த 10 மாசத்துக்குள்ள இந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பார். சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆச்சுங்க. படுத்திருக்கிறேன் பாருங்க. எங்க பாஸ்டர் ஒருத்தர் சிந்தாதிரிப்பேட்டில் பிரான்ச் பாஸ்டர் சாம்னு இருக்கிறாரு. அவர் ஃபோன் பண்றாரு, சந்தோஷ் பாஸ்டர் காலைல ஜெபம் பண்ண பாஸ்டர், கர்த்தர் உங்க முகத்தை காட்டினார், எப்படி இருக்கிறீங்க, இன்னும் எது எல்லாம் கேட்டேன். பாஸ்டர் என் பையனுக்கு ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுங்களேன் பாஸ்டர், ஒரு பொண்ணு இருந்தா சொல்லுங்களேன் பாஸ்டர் அப்படின்னாரு. நான் கேட்டேன், பையனுக்கு என்ன வயசு? பையனுக்கு பொண்ணு பாருன்னா என்ன வயசு இருக்கான்? 27, 28, 26 தானே. என்ன வயசு இருக்கணும்? 35. சொல்லுங்க. பாத்தீங்க கையெல்லாம். 80 பொண்ணுக்கு மேல காட்டிட்டேன் பாஸ்டர். அவனுக்கு என்ன பிடிக்கல? பொண்ணு பிடிக்கல. டக்குன்னு ஆவியானவர் கனெக்ட் பண்றாரு. நானு ஞானதாஸ் ஐயா போன் நம்பர் தரேன், அந்த சர்ச்சில் ஒரு பொண்ணு இருக்குது, உங்களுக்கு பிடிக்குதா பாருங்கன்னா சொல்லி அனுப்பிச்ச பாருங்க. அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம். ஆமென் சொல்லுங்க. கல்யாணம் நடந்தது பிகேஎன்ல. போய் எல்லாரையும் வாழ்த்திட்டு வந்தவருங்க. 10வது மாசம் 2000 ரூபாய் காணிக்கை தந்து கொடுக்குறாரு. ஐயா பேரன் பிறந்துக்கிறான். ஐயா அப்பனும் ஜாவல, ஒன்னும் ஜாவல, கல்யாணத்தையும் பார்த்தான், பேரனையும் பார்த்தான். ஆமேனே சொல்லுங்க. ஒரு நாள் ஊழியத்துக்கு போயிருந்த ராஜன்லாம், அந்த பையன் தான் எங்களை காரில் எடுத்தாங்க. எங்க வச்சு இறக்கி விட்டான்னு கேட்டா சென்ட்ரல் எடுத்தான். ஐயா பஸ் எல்லாம் நானே கார்ல காரியம் பொண்டாட்டிக்காக வாங்கியிருக்கிறேன். ஐயா ஐயா நீ கட்டப்படுன்னு சொல்லிட்டா போதியா, நீ அஸ்திபாரப்படுன்னு சொல்லிட்டா போதியா. இப்படி தீர்க்க தரிசனமா சொல்ற. இன்னைக்கு ரட்சிக்கப்படாத புருஷனை பார்த்து நீ போய் சொல்லு, இவன் ரட்சிக்கப்படுவானாக. படிக்காதவன் பிள்ளை தலைமையில கைய வச்சு சொல்லு, என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவானாக. ஓ ரபாஷே டேக் கேர். ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஏ கோரேசே, எல்லாம் இடிஞ்சு போயிருக்கு, இப்ப இதை நீ எடுத்து கட்டிக்கணும். கட்ட வைக்கணும்னா உனக்கு காசு வேணும்னு எனக்கு தெரியும். சும்மா உன்னை கட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுனா, நீ முன்னாடி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் விசுவாசத்தில் நடக்க ஆரம்பியே. 45:1 வாசி மகளே. 45 சத்தமா நல்லா வாசிங்க. 45:1. கர்த்தராகிய நான். ஆமென். இந்த வார்த்தை ரொம்ப என்ன டச் பண்ணிச்சு. நீங்களும் பிடிச்ச ஆமென் சொல்லுங்களே. என் மேல இருக்கிற அபிஷேகம், என் மேல இருக்கிற அபிஷேகம் ஓ ராபாஷே ஜாதிகளை கீழ்ப்படுத்தும். என் மேல இருக்கிற அபிஷேகம் ராஜாக்களின் இடைக்கட்டைகளை அவிழ்க்கும்படி செய்யும். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படிக்கு இன்றைக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் பொக்கிஷங்களை ஒளிபடுத்தல் புதையல்களை உனக்கு தருவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரதர் விசுவாசமா பேசிட்டு நட, உனக்கு முன்ன அவர் போவாரு. உன்னோட ஆசீர்வாதத்தை அந்தகாரத்துல சத்துரு அடைச்சு வச்சிருக்கலாம். பிசாசு வெண்கல கதவுகளை போட்டு மூடி வச்சிருக்கலாம். இன்னைக்கு சிலரோட பேசுறாரு, உடைப்பேன் திறப்பேன். ஏன்? உனக்கு ஆலயத்தை கட்டணும்னு வாஞ்ச வந்துடுச்சு இல்ல? உன் சரீரமாகிய ஆலயத்தை விசுவாசத்துல கட்டணும், விசுவாச வார்த்தையில கட்டணும் உனக்கு வாஞ்ச வந்துடுச்சு இல்ல? இனிமே உனக்காக எல்லாத்தையும் திறப்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களே?
அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பல வருடமா அடைஞ்சு கிடக்கிறத பார்த்து பேசுங்க சகோதரி. இயேசு சொல்லி கொடுத்தார், மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொல்வாயானால் அது தள்ளுண்டு போகும். நான் இப்படி சொல்லட்டுமா? மலையே போகுனா உன் தடை ஏமாத்துறா, மலையே போகுனா வியாதி ஏமாத்துறா, மலையே போகுனா உன் பிரச்சனை ஏமாத்துறா, மலையே போகுனா ஐயா ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. உன் தடையை பார்த்து, உன் வியாதியை பார்த்து, உன் வறுமை, உன் கடனை பார்த்து பேசு டெய்லி. இந்த கடன் மாறி போகும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மிலிருந்து பேசுவதற்கு ஆவி மனிதனை தேடுறார் சிஸ்டர். உங்களுக்குள்ள இருந்து பேசுறதுக்கு யாருன்னா மாம்ச மனிதன் அவர் உதவ மாட்டான். மாம்சத்தில் செயல்பட்டு எப்ப பாரு புலம்புகிற அழுகிற மனிதர்கள் தேவையில்லை. ஆவியின் மனிதர்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார் மனிதர்களை பார்த்து? முதல்ல 1ஆம் அதிகாரம் 27 28 நீங்கள் பழுகி வாசிங்க. சிருஷ்டித்தார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஐயா இயேசு கிறிஸ்து உனக்குள்ள இருந்து இப்படிதான் பேசணும்னு விரும்புறார். இப்படி பேசுகிற நபர்களை அவர் தேடுறார். ஆமென் சொல்லுங்க. யாரையாவது பார்த்து கை கொடுக்கும் போதே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லணும். யாருன்னா பார்த்து கை கொடுக்கும் போதே வீடு கட்டுவீங்கன்னு சொல்லணும். யாருன்னா பார்த்து கை கொடுக்கும் போதே குழந்தை பிறக்கும்னு சொல்லணும். யாருன்னா கை கொடுக்கும் போதே சொல்லணும் பிள்ளை நல்லா வருவான்னு சொல்லணும். இப்படி நீ பேசினா அது நடக்கும். ஆமென் சொல்லுங்க. நம்ம ரொம்ப பெரிய ஆளு மாதிரி காட்டிக்கினே கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு இன்னுமா குழந்தை இல்லை 10 பேருக்கு முன்ன என்ன பண்ணக்கூடாது அவங்கள? நீ உனக்குள்ள மாம்சம் இருக்குது, உனக்குள்ள இயேசு செயல்பட மாட்டான். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றுன்னு போட்டிருக்கு பைபிள்ல. அப்படின்னா என்ன பாஸ்டர்? அது உள்ள இருந்து மொல்ல தித்திப்பா இருக்கும். அது மொல்ல சந்தோஷம் வரும். உன் வார்த்தையை பேச 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 அடுத்த ஆட்கள் கட்டப்படுவார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. வார்த்தை தேவன் மனுஷனை பார்த்து. அதனால தான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான் 19 நாள்ல. ஐயா என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு ரொம்ப பிரியமா இருக்கணும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. சிஸ்டர் இன்னிலேருந்து மாத்துங்க சிஸ்டர் பேச்சை. உன்னால தான் இந்த வீடு உருவிடாம போகுது, உன்னால் தான் இந்த வீடு உருவிடாம போகுது. நீ குடிக்கிறதுலேருந்து திருந்தவே மாட்ட. நீயே தான் டெய்லி அறிக்கையிடுறிய. டெய்லியும் அறிக்கை என்னதான்? திருந்த மாட்ட வீடு உருப்படாது, திருந்த மாட்ட வீடு உருப்படாது. தினமும் 10 வாட்டி சொல்லு, சூப்பர் ஆயிடும் வீடு. டெய்லி சொல்லுங்க. எவ்வளோ கோவம் வந்தாலும் சொல்லுங்க. சாதாரணமாக உன்னால் தான் இந்த வீடு உருப்படாமல் போகுது சொல்லினே இரு. சாகும்போது அவனா பாஸ்டர் தான் வந்து பொட்டி வாங்கி கொடுக்கணும். இப்படி சொல்லுங்க. அதுக்கு பதில் மாற்றி இன்னிலேருந்து பேசுங்க. மாற்றின்னு நீ நல்லா இருப்பையா, நீ ஆசீர்வாதமாக இருப்பையா. இவ்வளோ போதையில் வந்து அப்படி சொக்கி நின்னா கூட சொல்லு, நீ பாரு சீக்கிரம் ரசிக்கப்பட போற. சரி என்ன இது பைத்தியம் பூச்சிச்சா? இதுக்கு அவன் உன்னை பைத்தியம்னு நினைக்கணும். சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நீ எவ்வளோ உழைச்சிருக்கிற ஒரு காலத்தில், உன்னால் தான் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லு. அதை விட்டு திருந்த மாட்டேன், உருப்பிட மாட்டேன், உங்க அப்பனை மாதிரியே படிக்க மாட்டேன், உங்க அப்பனை மாதிரி ஆயிடுவோம், உங்க ஆயா மாதிரி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடும், உங்க அத்தை மாதிரியா இருக்கிற நீ. அவங்க அத்தை 2 பேரும் இட்டுன்னு ஓடிச்சு. நான் குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரேன் சிஸ்டர். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்திலிருந்து புறப்படுற வார்த்தைகளும் உங்க பிரியமா மாறட்டாண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமா மாறணும் சிஸ்டர். உன் வாய் ஜீவ ஊற்றா மாறணும். இருக்குதா? மற்றவர் ஆசீர்வதிக்கிறதா? நான் சொல்றேன், உங்களோட பேசுறதுக்கு ஜனங்க ஆசைப்படணும், விசுவாசத்தை தூண்டணும். உங்ககிட்ட பேசுறாலே ஒரு நம்பிக்கை வரணும். இவங்கிட்ட பேசினாலே என்னமோ எனக்குள்ள நடக்குதுன்னு. சிலர்கிட்டலாம் போய் வந்தீங்கன்னா அதோட ஆவி ஒஞ்சி இடிஞ்சு பாழான பட்டணம் மதில் மாதிரி வந்து சேருவோம் வீட்டுக்கு. பார்த்துக்கிறீங்களா? இந்த திருச்சபையில் இருக்கிற யாரும் என்ன பண்ணக்கூடாது, அப்படி ஆயிடக்கூடாது. நீங்க பேசும்போதே கட்டணும். அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. நான் கடைசியாக சொல்லி எப்படி பாஸ்டர் பேசக்கூடாது அப்படின்றத மாத்திரம் சொல்லிடுறேன். நீங்கள் வாசிங்க யோபு 3:1 வாசிங்க. யோபு 3:1 வாசிங்க. 3:1. அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து என்னம்மா என்னது கோட்டீஸ்வரனா இருக்கும்போது சபிக்கலையேப்பா. கஷ்டம் வந்தவன சபிக்கிற, பிரச்சனை வந்தவன சபிக்கிற. நல்லா கவனிங்க. எவ்வளோ பெரிய தேறின ஞானிகளாக இருந்தாலும் சில காரியத்தில் தவறி விடுவோம். நம்மளே ஞானின்லாம் எண்ணிக்க கூடாது. ஜான் ஐஸ்டீன் எத்தனை பேர் தெரியும்? ஜான் ஐஸ்டீன் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. யாரோன்றீங்களா? மேக்ஸ் சயின்ஸில் படிச்சது இல்லையா ஐஸ்டீனு? பல கண்டுபிடிக்கலை கண்டுபிடிச்சவர் பாருங்க. பெரிய ஞானி.
அவர் என்னம்மா ஐன்ஸ்டைனா? நான் பேரை மாற்றி சொல்லிட்டேனா? எனக்கு தெரியாது, நான் 9ஆம் கிளாஸ். ஆமாம் சொல்லுங்க. பெரிய ஞானி பாருங்க, 2 பூனை வளர்த்தாரு. 2 பூனை வளர்த்தாரு அவருடைய ஆஃபீஸில். 2 பூனை வளர்த்தாரு பாருங்க. அது குட்டி ஒன்று போட்டுச்சு. அந்த பூனை ஒரு குட்டி போட்டுச்சு, ஒரு குட்டி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸ் உள்ள அது வந்து போகிறதுக்கு தடை இல்லாமல் பெரிய பூனுக்கு பெரிய ஓட்டையும் சின்ன பூனுக்கு சின்ன ஓட்டையும் போட்டார் உள்ள குச்சி வர்றதுக்கு. அந்த வேலைக்காரன் தண்ணி எடுத்துன்னு வந்து ஆஃபீஸ் பையில் எடுக்கிற வேலைக்காரன் சொன்னா, என்ன ஐஸ்டீன் நீங்கள் என்ன 2 ஓட்டையும் ஏன் போட்டு வச்சிருக்கீங்க கேட்டேன். பெரிய பூனை வர்றதுக்கு பெரிய ஓட்டை, சின்ன பூனை வர்றதுக்கு சின்ன ஓட்டை. கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு அவன் சொன்னா, இந்த பெரிய ஓட்டையிலேயே சின்ன பூனை வந்துருமே. பேசுறது புரியல. இந்த பெரிய ஓட்டையிலேயே அவரு எவ்வளவு பெரிய மேதாவி, எவ்வளவு கண்டுபிடிக்கல. சொல்றது கரெக்ட் தானே. சின்ன பூனை வர்றதுக்கு இந்த பெரிய ஓட்டை, அதை மூட்டாராம். யோபு சில நேரத்தில் ஞானி நினைச்சிட்டு என்ன பண்றது, தன் பிறந்த நாளை ஏன் தான் பிறந்தோம். சில பேச சண்டை விடுமை பார்த்துக்கிறீங்களா, நாளை ஏன் தான் பிறந்தோம். நான் கூட இருந்திருக்கிறேன் அப்படி ஒரு காலத்தில். தன்னைத்தானே அடிச்சுப்பாங்க சில. ஐயோ 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 அம்மா அம்மா ஐயோ யாரையும் அடிக்க முடியல, அச்சுக்கிறேன். யோபு, உன்னை கட்டிக்கினடி நானு, உன்னை கட்டந்துக்கு டமாலிச்சுமா சவுத்துல போய். பார்த்துக்கிறீங்களா இல்லையா? யோபு நிலைமை இப்போ அப்படிதான். பிறந்த நாளை சபிக்கிறார். வாசி மகளை, வாசியை முடிச்சிடுறேன். வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆனது என்று சொன்ன நாளும் ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் அதை உயரத்திலிருந்து விசாரியாமலும், போது மகளை, ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சு, கவனிங்க. தனக்கிட்ட ஆரம்பிச்சாரா, தன்கிட்ட ஆரம்பிச்சாரா? ஃபர்ஸ்ட் நம்ம அப்படிதான். முதல்ல இந்த சாபம், இந்த கோபத்தில், உணர்ச்சி வசத்தில் நம்மளை பத்தி பேசுறதுக்கு முதல்ல ஆரம்பிப்போம். யாரை பத்தி பேச ஆரம்பிப்போம்? அப்படியே கொஞ்சம் தூரம் நீங்க அப்படி பேசினே இருந்தா எங்க தெரியுமா போவோம் அந்த பேச்சு? வாசி மகளே, 8ஆம் வசனம் வாசி. 8ஆம் வசனம் வாசி. நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதான எழும்ப பண்ணுகிறவர்களும். கொஞ்ச நேரத்தில் எங்க தெரியுமா போயிட்டாரு? சர்பத்துக்கிட்ட போயிட்டாரு. லிவியாதான் கொஞ்ச நேரத்தில் உங்க பேச்சு சாத்தாங்கிட்ட போயிடும். சொல்ற ஆழத்தை நீங்க புரிஞ்சிங்கன்னா இனிமே கோபத்தில் கூட பேச மாட்டீங்க. உங்களையே அறியாம சாத்தான துதி பாட ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வசனம் வாசி மகள. 10 எங்க போயிட்டார் தெரியுமா? அம்மா கிட்ட போயிட்டார். தனக்கிட்ட ஆரம்பிச்சு பிசாசு கிட்ட வந்து இப்ப அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சகோதரி கவனிக்கிறீங்களா? கவனிங்க. நீங்க உணர்ச்சி வசத்துல பேசுறது எல்லாம் உங்களை மட்டும் பேசிக்கல, சுத்தி இருக்கிற எல்லாரையும் பேசுறோம். எசேக்கியா உங்களுக்கு பாடம். ஒருத்தரை கூட அவன் பேசல, அவன் கர்த்தர்கிட்ட மட்டும்தான் விசுவாசமா பேசலாம். ஆமென் சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் தாண்டி போனீங்கன்னா 38ஆம் அதிகாரம் வாசிங்க சிஸ்டர். 38ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசி. டக்குன்னு முடிக்க போறேன். 38, 1, 2, 3. அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக என்னமா வைக்கிறார் பேரு? அறிவில்லாத வார்த்தைகளினால் அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனை போல இடைக்கொட்டிக்கொள் வந்து உன்னை கேட்பேன். எனக்கு நம்ம வார்த்தையை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் பிரதர்? சொல் சிஸ்டர். பரலோகம் உங்க வார்த்தை எப்படி பார்க்குது? அறிவில்லாத வார்த்தை. சொல்லுங்க, அறிவில்லாத வார்த்தைகள். நான் தான் சொல்லுவேன், அறிவை வளர்த்துக்கணும் பேசும்போது. அல்லேலூயா. யார்கிட்ட பேசுகிறோம்? மனைவியை தானே பேசுகிறோம், பெத்த பிள்ளையை தானே பேசுகிறோம், என்னை கட்டி காப்பாற்றின கணவனை தானே பேசுகிறோம், எனக்கு கர்ப்பத்தில் பிறந்த பிள்ளைகளை தானே நிதானமாக பேசணும். பரலோகம் அந்த வார்த்தை எப்படி கேட்குதான் தெரியுமா? அறிவில்லாத வார்த்தை. 38 பேச ஆரம்பிச்சாரு. நான் யார் தெரியுமா? பூமியை எப்படி அஸ்திபாரம் எப்படி படைச்சன்னு பேசிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் தாண்டி போனார் பாருங்க. 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி மகள. 40:1 வாசி. பின்னும் கர்த்தர் யோபுவுக்கு உத்தரவாக சல்வ வல்லவரோட வழக்காடி அவருக்கு புத்தி படிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் கண்டுபிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரியத்திரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் வாய பொத்தி கொள்ளுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. வாய பொத்துக்கிறேன். நான் 2 தரம் பேசணும். அவர்கிட்ட சொல்றாரு, 2 வாட்டி தான் அவரை பேசிக்கிறேன். அட்டா பாவி, 35 அதிகாரம் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு ரகசியம் சொல்லி கொடுக்கட்டுமா? 42ஆம் அதிகாரத்தில் இவன் பேசினதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கணும் தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வந்தது. வாசிங்க 42:3 வாசி முடிச்சிடுறேன். இந்த இதை
அறிவில்லாமல் இவன் யார்? ஆகையால் எனக்கு தெரியாததையும் எனக்கு புத்தி கெட்டாதையும் அறிவில்லாததையும் அளப்பினேன் என்றேன். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ ஒத்துக்கணும். இன்னைக்கு இப்படி சொல்ற முடிக்கிறோம். சிஸ்டர் நீங்க நிமிந்து பாருங்க, நீங்க பயங்கர பைபிள் ஸ்காலர், நிமிந்து பாருங்க. இன்னைக்கு வீட்டில் போய் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரை, இது வரைக்கும் நான் அளப்பினது, புலம்பினது, புத்தி இல்லாம பேசினது, என் மனைவியை பார்த்து பேசுனது, என் கணவனை பார்த்து பேசுனது, என் பிள்ளைகளை பார்த்து பேசுனது, என் பாஸ்டரை விட்ட சாபம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரம் வயிறு வலி வந்துடும் பாருங்க எனக்கு பயங்கரமா. அப்ப யோசிப்பேன், ஏதோ சாபம் உடுத்து போடுது நம்மள. எல்லாத்தையும் ஆண்டவரே கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சிலரோட ஆவியானவரே, நீ கேன்சல் பண்ணா இன்னைக்கு அதை முதுகுக்கு பின்னாடி தூக்கி போடுவேன், இதை கடலின் ஆழத்துல கொண்டு போய் போடுவேன், இனி அது உன் மேல் மேற்கொள்ளுவது இல்ல. நீ இழந்து போனதை ரெட்டிப்பா பெற்றுக்கொள்ளணும்னா ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. பிரச்சனை தாங்க முடியல பாஸ்டர், பேசிட்டேன், கோபத்துல பேசிட்டேன், இனி அப்படி பேசாதன்றாரு. சிலருக்கு பேசுவதால தன்னைத்தானே உடைத்துக் கொள்ளுகிறோம். இந்த உடைச்சி போடுற வார்த்தை இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் கோபத்துல தாங்காம பேசிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆவியானவர் ஆலோசனை சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. என்னை நாசப்படுத்துகிற வார்த்தையை விட்டு வெளியே இன்னைக்கு வரணும்னு தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு சொல்லாதீங்க கணவர் இனிமே மாற மாட்டார், என் பிள்ளை உருப்பட மாட்டான், பிள்ளை ரட்சிக்க, சொல்லவே சொல்லாத. எங்கேயாவது ஒரு இடத்து பப்ளிக்ல போனா கணவனை கோபப்படுத்தாத, எங்கேயாவது பப்ளிக்ல போனா மனைவியை கோபப்படுத்தாத. அதனால பிறக்கிற சண்டையில எவ்வளவு தேவையில்லாத வார்த்தைகள் வருது தெரியுமா? நான் அதிகமா சொல்லி முடிக்கிறேன். குடும்பங்களில் தான் அதிகமா சாபங்கள் காணப்படுகிறது. நான் ஊருக்கு கிராமத்துக்கு போன புதுசு, அக்காவுக்கு தெரியும், போன புதுசுல ஒரு பொண்ணு, ரொம்ப முக்கியமான ஃபேமிலி, கோச்சின் அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. சண்டை போட்டு மதர்சா பேக் ஒன்று வச்சிருப்போம் பார்த்தீங்களா, கட்டப்படி பேக்கு, குழந்தைக்கு 4 துணி, இதுக்கு 3 புடவை. ஆமீன் சொல்லுங்க. அம்மிக்குன்னு சைடில் மாட்டின்னு போயிடுச்சு. போய் பயங்கர சண்டையாகி போச்சு. என்னை கூப்பிட்றாங்க ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உள்ளே போய் கதவு சாத்திக்கிச்சு பாஸ்டர், இன்னுமா பண்ண போகுது பாஸ்டர் வீட்டு உள்ளன்றாங்க. நான் இங்கேருந்து பதறி வச்சின்னு ஓடி போய் கிராமத்தில் அந்த பொண்ணு பக்கத்து ஊர்லேருந்து கட்டின்னு வந்த பொண்ணு போனா உள்ளேருந்து, உங்கள் ஐயா வந்துக்கிறார், உங்கள் ஐயா வந்துக்கிறார். நான் வேறு போன புதுசு, 1.5 வருஷம் போன புதுசு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் புதுசு. ஐயா நான் வெளியே வரமாட்டேயா, வெளியே வரமாட்டேயா, நான் செத்துறேன்யா, எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேயா என் குழந்தைங்களை பார்த்துக்க சொல்லி, நீங்களும் நல்ல வேலை வந்து சேர்ந்துட்டீங்க, என் குழந்தைய பார்த்துக்க. ஊரே வேடிக்கை பார்க்குது சிஸ்டர். செத்துருவேன் 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 அப்படின்னு சொல்லுது. எனக்கு மா இப்படி சொல்லக்கூடாதுமா, நீ அபிஷேகம் பெத்த புள்ள, நீ ஆண்டவரோட வெளில வாடா. என்ன நான் சொல்லிட்டுமா, அடுத்த 1 வாரத்தில் நீ சமாதானம் ஆயிடுவே, அடுத்த 1 வாரத்தில் சரியாயிடுவே. ஆனால் நீ எத்தனை வாட்டி சொன்ன, போன 1ஆம் தேதி சொன்னேன், நம்ம செத்துருவோம் செத்துருவோம்னு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு 50 வருஷம் குறையும். 70 வருஷம் நீங்கள் வாழணும் வச்சிங்களேன், 30 தடவை செத்துருவோம்னா 40 வயசு வரைக்கும் தான் வாழ்வோம். இல்லையா? இப்போ எனக்கு என்ன ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, இப்படி புறஜாதியா, ரசிக்கப்படாத அண்ணன், ரசிக்கப்படாத மாமா, இவனெல்லாம் பஞ்சாயத்து பண்ணி இப்படி பண்ணி எல்லாம் பண்ணி அடுத்த வாரத்தில் சரியாயிடும்ல. அதுக்கு அடுத்த வாரத்தில் அவங்ககிட்ட என்ன போய் சொல்லுவீங்க? ஏசு நல்லவன் சொல்லுவீங்களா? எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் ஏசப்பா உங்களுக்கு அவன் சொல்கிறான், ஐயோ நான் கும்பிட்ற பெருமாள் உன் அளவு தூக்க மாட்டேங்கிற அளவுக்குலாம் எனக்கு சண்டை வர வைக்கிறது இல்லைன்னுமா. நான் பேசுகிற சத்தியம் புரியுதாம்மா? புரியுதா? புரியுதா? புரியலையா? கோவத்தில், ஆத்திரத்தில், அவசரத்தில் தேவையில்லாத பேசி, பிரதர் நீயும் சிஸ்டர் நீயும் ஆண்டவர் பார்வையில் நீடித்த நாட்கள் திருப்தியாக வாழ வேண்டிய ஆளு. உங்கள் வாயின் வார்த்தைகளால் தயவு செஞ்சு இடிச்சிடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை நடக்குதுன்னா பெத்த பிள்ளைக்கு கூட தெரியக்கூடாது. ஒரு வார்த்தை கூட சபிக்கிற வார்த்தைகளை இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. வாய் கடிவாளம் போடுவோன்னு சொன்னா பாருங்க, தீர்மானம் பண்ணிட்டு சபையை விட்டு போங்க. 90 நாட்கள் நீங்க விசுவாச வார்த்தையை மாத்திரம் பேசுங்க. அடுத்த 91வது நாள் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலனா என் காலர் சட்டையை பிடிச்சிட்டே எனக்கு ஏன்டா நடக்கலன்னு வந்து கேளுங்க. நீ பேசுறதெல்லாம் இந்த அவிசுவாசத்தை எடுத்து போடு. கடமாறாது, படிக்காது, அது பண்ணாது, இது பண்ணாது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லி கொடுத்துறேன். ரொம்ப குறை பேசுறாங்க பாருங்க, மற்றவங்களை பத்தி ரொம்ப குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. மொத்தம் அவங்க கிட்ட தயவு செஞ்சு பேச சேராதீங்க. நான் என் மனைவிக்கு தெரியும், சில பாஸ்டருங்க ஃபோனெல்லாம் நான் பிளாக் பண்ணி போட்டேன், எடுக்கிறதே கிடையாது, யாரும் என்கிட்ட பேசுறது இல்லை. பேசினாலே அவன் இப்படி ஆயிட்டான், இவன் இப்படி ஆயிட்டான், அவன் இங்கே ஓட்டான், இந்த பொண்ணை கூட நமக்கு என்ன கதைன்னு கேட்குறேன். இந்த யோவான் ஸ்நானகன் மகிமையா அடையாளமாக ஊழியம் செஞ்ச மனுஷன், பிரம்மாண்டமாக ஊழியம் செஞ்ச மனுஷன், கர்த்தருக்கு வழி ஆயத்தம் எங்கே தெரியுமா முடிஞ்சுதான் ஊழியம்? எவ்வளோ பரிதாபமாக முடிஞ்சது தெரியுமா ஊழியம்? எங்கே தெரியுமா முடிஞ்சது? எவனை வச்சிருந்தா இவனுக்கு என்ன வந்தது? இவன் வேலை கர்த்தருக்கு வழியா. அங்கே போய் நீ இவளை வச்சிருக்கிறது தப்பு, ஜெயிலில் பூச்சி போட்டு தலையை விட்டான். நான் பேசுறது புரியுதா? அடுத்தவன் குறை, அடுத்தவன் பிரச்சனை, அடுத்தவன் காரியத்தை நீ பேச ஆரம்பிச்சா உன் கதை முடிஞ்சது. அல்லேலூயா. நீ எத்தனை பேரோட கர்த்தர் பேசினாரு? பிரதர் நீ தாவீது பிரதர்,
சிஸ்டர் நீ தாவீது சிஸ்டர், நிக்கிற கோலியாத்தை பார்த்து அவன் தலையை வெட்டி அவனை தூக்கி போட்டு ஆகாயத்து பட்சிகளுக்கு ஆகாரத்தை கொடுத்து நீ ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஆளையா? நீ போய் சும்மா வாயில அலப்பற வார்த்தை புலம்புற வார்த்தை, உன்னை நோக்கி செத்தே போவன்னு சொன்னா ஏசையா மனுஷன், அவன் கடவுள் இல்லை. சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. உன்னை படைச்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லு நான் செஞ்சதை நினைத்தருளும். எல்லாம் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உங்க சமூகத்துல பிரிதியா. ஹல்லேலூயா. ரிபலஷே. ஆமென். நுகத்தடி நிப சொல்லை நீக்கி பாடுங்க. கிருபை என்னும் மதிலை பணிவா.